மற்ற படங்களை காட்டிலும் பேய் படங்களை பார்ப்பது என்பது ஒருவித கிக் தான். நொடிக்கு நொடி பயத்தை காட்டி திகிலின் உச்சத்திற்கு கொண்டு போய்விடும். ஒரு நல்ல பேய் படத்தை முழுசாக உட்கார்ந்து பார்த்தால் 2 நாளைக்கு அந்த பயத்தில் இருந்து வெளிவர முடியாது. அப்படிப்பட்ட படங்களை பற்றி இந்த செய்தியில் பார்ப்போம். தும்பத். இந்த படம் 2018ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஹிந்தி படம். தும்பத் எனும் கிராமத்தில் வசிக்கும் சிறுவன் ஒருவன் ஒரு புதையலை கண்டுபிடிக்கும் பொழுது அங்கே இருக்கும் ஒரு பேயை தூண்டிவிடுகிறான். அது தீராத கோபத்தினால் பழிவாங்க துடித்துக் கொண்டிருக்கும் பேய் என்பதால் அதற்கு அடுத்து நடக்கும் அசம்பாவிதங்கள் தான் படத்தின் கதை. ரோமஞ்சம். மலையாள திகில் படங்களில் முக்கியமாக பார்க்க வேண்டிய படம். நண்பர்கள் சிலர் ஓஜா போட்டினை சரியாக பயன்படுத்தாமல் விட்ட பின் நடக்கும் அமானுஷ்யம்தான் இந்த படத்தின் கதை. பீட்சா. பேயே இல்லாமல் படம் முழுக்க மிரட்டிய படம் பீட்சா. விஜய் சேதுபதிக்கு தமிழ் சினிமாவில் பெரிய திருப்புமுனையை இது ஏற்படுத்தியது. பீட்சா கடையில் வேலை செய்யும் விஜய் சேதுபதிக்கு யதார்த்தமாக வைரக்கற்கள் கிடைக்க அதன் பின்னர் நடக்கும் அமானுஷ்ய சம்பவங்கள் தான் கதை. 13B. மாதவன் நடித்த இந்த படம் தமிழில் யாவரும் நலம் என்ற பெயரில் டப் செய்யப்பட்டது. புதுசாக ஒரு வீட்டிற்கு குடிவரும் குடும்பத்தினர் பார்க்கும் டிவி சீரியலில் வரும் பேய்கள், அதன் பின்னணி கதைதான் இந்த படத்தின் திரைக்கதை. அவள். தமிழில் சித்தார்த் மற்றும் ஆண்ட்ரியா நடிப்பில் வெளியான படம் தான் அவள். இந்த படம் ஹிந்தியில் த ஹவுஸ் நெக்ஸ்ட் டோர் என்ற பெயரில் வெளியானது. புதிதாக குடிவரும் வீட்டிற்கு அருகில் இருக்கும் குடும்பத்தால் சித்தார்த் வீட்டில் நடக்கும் அமானுஷ்யம் தான் இந்த படத்தின் கதை. பரி. குறிப்பிட்ட கல்ட் இனத்தைச் சேர்ந்த பெண்கள் மனிதர்கள் மூலம் கற்பமடைந்து அவர்களுடைய இனத்தை பெருக்குவதுதான் இந்த படத்தின் கதை. இந்த படத்தில் அனுஷ்கா சர்மா அந்த கல்ட் இன பெண்ணாக நடித்திருப்பார்.